அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு பல வருடங்களுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அடிப்படை கடமைகள், அதாவது மக்களுக்கு சில கடமைகளை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்குது. அதுதான் வந்து நமக்கு வந்து அடிப்படை கடமைகள். இதை பொறுத்த வரைக்கும் பார்ட் 4A அப்படிங்கிறது இந்த அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. இதற்காக ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கும். அந்த 51ல் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. 51A அப்படின்ற ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் இதில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத. இதை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 அப்போ தான் வந்து சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட்ல டோட்டலாக எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது, அதாவது அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. துவக்கத்தில் 10 தான் இருந்தது. 11வது அடிப்படை கடமையாக 2002 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒன்று சேர்த்துருப்பாங்க. 51ல் A K அப்படிங்கிறது அது என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்டு பை லா, சட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செயல்படுத்தணும். ஆனால் வந்து ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. அதாவது இதையும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி கேட்க முடியாது. கோர்ட்டுக்கு போய் செயல்படுத்தி ஆகணும்னு கேட்க முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்வரன் சிங் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸ்வரன் சிங் அவர்களின் பரிந்துரை அடிப்படையில் தான் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 11 கடமைகளையும் பார்த்துடலாம். முக்கியமானது ஸோ வந்து அவங்க ABCD அந்த மாதிரி கொடுத்து இதில் எது என்ன சொல்லுதுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ முதல் இது ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடி. ஸோ வந்து கொடி, தேசிய கீதம், இதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. அடுத்து B என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ வந்து லீடர்ஸ் அவங்களுடைய கொள்கைகளை நம்ம வந்து பின்பற்றணும்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது சி வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயத்த சொல்லுது. சாவரன்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை. இந்த 3 விஷயத்தை பற்றி பேசும். அடுத்தது 4 ஸோ டிஃபெண்ட் த கண்ட்ரி. ஸோ வந்து 4 அப்படின்றது வந்து நம்ம நாட்டை பாதுகாப்புற கூப்பிட்றதுக்கு போனால் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது சகோதரத்துவம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 வந்து சகோதரத்துவத்தை வந்து பற்றி சொல்லுது. 5 சகோதரர்கள். அடுத்து 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். ஸோ 6ன்றது வந்து ஆறுகளை பாதுகாக்கணும். ஸோ வந்து 6 அப்படின்றது பழங்கால நினைவு சின்னத்தை பாதுகாக்கணும். அதற்கு பதிலாக 7ல் தான் 6 பாதுகாத்தணும்னு சொல்லி வரும். இந்த 6 7ன்றது காடு, ஏரி, ஆறு இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லும். 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவு செய்யக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் கலாச்சார பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து ஸோ 7 பற்றி சொல்லியாது. நெக்ஸ்ட் வந்து 8. ஸோ 8நாலே அறிவியல் உணர்வு. ஸோ அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படிங்கிற சொல்றது 8. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவோ கூட்டாகவோ நாட்டை வந்து மிகச்சிறந்த நிலைக்கு வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இது வந்து இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். சாரி, ஆமாம், ஐன்றது ஆமாம், பொது சொத்துக்களை பாதுகாக்கணுன்றதா 9. 10வது தான் நமக்கு தனியாகவோ கூட்டாகவோ நாட்டை மிகச்சிறந்த நிலைக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்றது வந்து 10. ஸோ 9 பொறுத்த வரைக்கும் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். ஸோ வந்து அப்போ இருந்த சூழ்நிலையில் ஏகப்பட்ட பஸ் எரித்தல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததுனால இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மக்களுக்கு கடமைகள், அடிப்படை கடமைன்றது கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கடைசியாக சேர்க்கப்பட்டது ஸோ 51ல் A K. அதாவது நீங்கள் வந்து இதை வந்து நம்ம நம்பரில் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் ஆல்ஃபபெட்டாக போட்டிங்கன்னா இது வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா K அப்படின்றது வரும். இதில் வந்து 6லிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பு வசதியினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ சேர்க்கப்பட்டிருக்குன்னா 2002 சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை கடமைகள் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டோட்டலாக வந்து நமக்கு வந்து 11 கடமைகள். இது எங்கேருந்து எடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ டோட்டலாக வந்து இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து மத்திய அரசு அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் சப்ஜெக்டில் என்ட்ரு ஆகிடலாம். ஸோ நன்றி, வணக்கம்.